அதிமுக காலத்துல அவர்கள் என்னென்ன செய்தார்கள்? முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தம் அவர்களை அழைக்கின்றேன். சார், இப்ப நீங்க தொடரலாம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் MGR, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய தெய்வங்களுடைய அருளாசியோடு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணையின்படி இன்றைக்கு உங்களுடைய நியூஸ் தமிழ் சேனல் மூலமாக இந்த பிரமாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அதேபோல மாற்றுக் கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால், திருப்பூரினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அதாவது திருப்பூர் மக்களினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் சந்தித்து அதற்கு திட்டங்களை வழங்கிய ஆட்சி அதிமுக ஆட்சி. அது புரட்சி தலைவர் MGR ஆட்சி காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலும் சரி, பல்வேறு வளர்ச்சிகளை திருப்பூர் மாவட்டம் பெற்றிருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது திருப்பூருக்கு குடிநீர் தாகத்தை தீர்ப்பதற்காக 2ஆம் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் MGR அவர்கள். அதேபோல திருப்பூர் மாநகருக்காக 3வது குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு 4வது குடிநீர் திட்டம் இன்னைக்கு திருப்பூரில் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணமும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் 4வது குடிநீர் திட்டத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். திருப்பூரினுடைய ஒட்டுமொத்த குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த ஒரு ஆட்சி அது அதிமுகவின் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அதேபோல திருப்பூரினுடைய பிரதான தொழிலே பனியன் தொழில். இதனுடைய பனியன் தொழிலினுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக கடந்த 2010 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் இந்த சாய செலவு பற்றைகள் எல்லாம் அன்றைக்கு மூடப்பட்டது. அதையெல்லாம் அந்த சாயப்பற்றை உரிமையாளர்கள் எல்லாம் கடுமையாக இங்கே போராடக்கூடிய நிலைமை. அந்த நிலைமையில 2011 மீண்டும் அதிமுக ஆட்சி உருவானவுடன் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த சாய உரிமையாளர்களை எல்லாம் அழைத்து அங்கே பேரவையில் உட்கார வைத்து அவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து வட்டியில்லா கடனாக 200 கோடி ரூபாயை அளித்து திருப்பூர் பனியன் தொழிலை காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல அவிநாசி பகுதியில் 60 ஆண்டு கால கோரிக்கை அவிநாசி அத்திக்கடவு திட்டம். இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை ஒரு அரசாணையிட்டு தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பின்னால் அவருடைய மறைவுக்கு பின்னால் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்தவுடன் அந்த விவசாயிகளுடைய நீண்டகால பிரச்சனையை தீர்க்கின்ற வகையில் அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக 1650 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி 90% வேலையை முடித்துக் கொடுத்தது அதிமுக ஆட்சி காலத்தில். அதிமுக ஆட்சி காலத்தில். அதே போல இன்றைக்கு திருப்பூரில் மாவட்டத்தில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி, அந்த மாவட்ட மருத்துவக் கல்லூரியை ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருந்தவர் எடப்பாடியார் அவர்கள். அந்த வகையில திருப்பூர் மாவட்டத்திற்கென்று ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கி அதுக்கு நிதியும் ஒதுக்கி இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி இங்கே இருக்கின்றது என்றால் அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில். போல சொன்ன மாதிரி 3 நிமிஷம் இதெல்லாம் பத்தாது. அதிமுக கொடுத்தீங்கன்னா 3 நாள் வேணாலும் பேசிக்கிட்டே இருப்போம் திட்டத்தை. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி 6 முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள். நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுல மாற்று சொல்றேன். இந்த மேம்பாலங்கள், ரயில்வே தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களும் நிறைய திட்டங்கள் 2 கட்சிகள் அனைத்துமே அதிமுக ஆட்சியில் திருப்பூருக்கு வந்து. நன்றி சார், நன்றி சார்.